போராட்டம் 57 நாள் நடக்கிறது. காவல்துறை ஒரு குற்றம் செய்தால், நம்ம போய் ஒரு பிரச்சனைகள் நடந்தால் காவல் நிலையத்தில் தான் புகார் கொடுப்போம். காவல் நிலையத்திலே புகார் பிரச்சனை என்றால் நாம் யாரிடம் புகார் கொடுப்பது? இந்த மானாமதுரை பகுதியில் காவல்துறை உண்மையிலே நீங்கள் நேர்மையானவர்கள், நாங்கள் யாரிடமும் லஞ்சம் வாங்காதவர்கள், நாங்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு கூட இந்த மாவட்டத்தில் இந்த மானாமதுரை பகுதிகளில் மதுக்கடைகள் பிளாக்ல சரக்கு விற்கிற நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இதை தட்டி கேட்கக்கூடிய ஆகாஷ் மாதிரி இளைஞர்கள் அதை கேள்வி கேட்டாலோ அவர்களை ரவுடி என்று சித்தரிப்பது. இந்த திமுக அயோக்கியர்கள் உண்மையிலே ஒரு மதுக்கடைகளை வைத்து மானம் ரோசம் சூடு சுரணை எதுவுமே இல்லாத இந்த அரசை நம்ம தான் தூக்கி பிடிச்சு கொண்டாடுறோம். காவல்துறை அதிகாரிகள் எந்த இடத்திலாவது நேர்மையாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லுங்கள். அங்கு ஒரு பிரச்சனை என்று காவல் நிலையத்துக்கு போனாலே லஞ்சம் தான் தலைவிரித்து ஆடுகிறது. தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தால் புகாரை முதலில் வாங்கி அடிப்பட்டவன் யாரு, அடிச்சவன் யார் என்று 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க கூட வக்கில்லாத காவல் நிலையம் தான் தமிழ்நாட்டில் 99% இருக்கிறது. நானும் எல்லா காவல் நிலையத்திலும் போய் எல்லா காவல் நிலைய அதிகாரிகளையும் சந்திச்சிருக்கிறேன். காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து யார் அடி வாங்கினானா அவனைத்தான் கூப்பிட்டு முதல்ல என்ன பண்ண அதன் மேலே அவன் கூட வந்து ஒரு 10 பேர் மேல வழக்க போடுவாங்க. அப்புறம் அந்த அடிச்சவன் என்ன பண்ணுவேன்னா, உன் மேல நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேஸ் போடுறேன் போட்டு 2 பேர்கிட்டையும் பேரம் பேசுவாங்க. அடிச்ச வேண்டியும் காசை வாங்குவாங்க, அடி வாங்கின வேண்டியும் காசை வாங்குவாங்க. அப்படித்தான் இந்த காவல் நிலையம். ஆனா நீதித்துறை என்பது இந்த பொதுவான துறைன்றான். ஆனா நீதித்துறையில நீதியே இல்லை, நீதி செத்து போச்சு. அங்க போய் நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம்னா யார் நீதிபதியா இருக்காங்கன்னா, இந்த திமுக கட்சியில இருக்கிற அரசு வழக்கறிஞர் பிபி அவர்கள் தான் நீதிபதியாக செயல்படுவார்கள். ஒரு தவறு செய்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய நீதிபதிகளை நம்ம அந்த ஆகாஷ் இறந்த அந்த தம்பியை வைத்து நாம அரசியல் பண்ணுகிறோம், ஜாதி இது பண்றோம்னு சொல்லிட்டு அங்க தவறான இதுல கொண்டு போய் சேர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசு வழக்கறிஞர்கள். அரசு வழக்கறிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வேலை என்னன்னா 50 லட்சம் 1 கோடியை கொடுத்துட்டு அரசாங்கத்திட்ட திமுகவிலேயோ அதிமுக ஆட்சி எந்த ஆட்சி வருதோ அரசு பிபி வேலையை வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது அரசு பிபியோடைய வேலை. அது நீதி நேர்மை நியாயம்லாம் இருக்காது. அவன் தான் அந்த கோர்ட்ல பிபியா இருப்பான். இந்த காவல் நிலையங்கள்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லா பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிபிட்ட போய் தான் கொடுப்பாங்க. இந்த பிபிட்ட போய் இந்த இடத்துல பிரச்சனைகள் இங்கே சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அதை பேசக்கூடிய யாருன்னு அந்த பிபி. அப்ப இங்க கொலைகள் நடந்தா இந்த கொலையை செஞ்ச அயோக்கிய பயிலுக இன்ஸ்பெக்டரா இருக்கிறான், எஸ்ஐயா இருக்கிறான், போலீஸா இருக்கிறான். அப்ப இவெல்லாம் போலீஸா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனை கொண்டு வந்து நம்ம ஒரு பதவியில வச்சிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணிருக்கோன்னா இந்த அரசு பிபியா இருக்கிறவன் இந்த காவல் நிலையங்கள்ல இருக்கிற இந்த போலீஸுக்கார ரவுடி பயல்களாகவும் திருடனாகவும் கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான்னு இந்த பிபி நீதிபதியிட்ட சொல்லணும். அப்ப அங்க நீதிபதியிட்ட சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இல்லைன்னா அந்த அரசு பிபிட்ட இல்ல. காவல்துறை அதிகாரிகள் எப்போதுமே பங்கு போட்டா கூட 10 பேர் சேர்த்துதான் பங்கு போடுவாங்க. ஏன்னா அவனை காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு. நான் காவல் நிலையத்துல 90% பேர் எனக்கு எல்லாமே தெரியும். காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு காவல் நிலையத்தில் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதை என்ன செய்வேன், என்ன பண்றேன் எல்லாமே காவல் நிலையத்தில் இருக்கிற புட்டு வைப்பேன். அரசியல்வாதிக்கு பெரிய அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அவன்கிட்ட எவ்வளவு காசு வாங்குவான், சுருட்டு பயல்கிட்ட எவன் காசு வாங்குவான். அந்த மதுக்கடையில இந்த மது பிளாட்ல பாட்டில் விற்கிறாங்க பாத்தீங்களா, ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபா பேசிக்கிறாங்க. நீ எத்தனை பாட்டில் வேண்டாம் ஒத்துக்க, எனக்கு ஸ்டேஷனுக்கு 20 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வரணும்ன்றாங்க. அப்ப அந்த 20 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னா ஒரு 10,000 பாட்டில் ஒரு 15,000 கோட்டு விற்கிது. அவங்களுக்கு என்ன பண்றோம்னா அதை பேரம் பேசி அதுல இருக்கிற அதிகாரிகள் புறம் பங்கு போட்டு பிரிச்சுக்கிறது. இதை தடுத்துட்டாப்புல ஆகாஷ் என்ன பண்றான், நமக்கு வர வேண்டிய வருமானத்தை தடுத்ததுனால போலீஸ் என்ன பண்ணிடுறான், எப்பயுமே கேள்வி கேட்கிறவனுக்கு ரவுடியா சித்தரிப்பார்கள், கேள்வி கேட்கிறவனத்தான் தீவிரவாதியா சித்தரிப்பார்கள். அதனால நாங்க எப்பயுமே இந்த காவல்துறை அதிகாரிகளை ஒரு ஆளாவே நம்ம நினைச்சுக்கிறது இல்லை.
ஏன்னா அந்த காவல் நிலையத்துல போய் நீதி நேர்மை நியாயத்தை போய் நம்ம சொன்னாலும் அவர்கள் எப்போதுமே நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண இதெல்லாம் பேசிட்டு அப்படியே போயிடுவாங்கடான்ட்டு. நாங்க பேசுவோம், ஆனா நீங்க எங்க கிட்ட இருக்கிற உரிமைகளை ஒரு நாள் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஆகாச போன்ற இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்தா அடிச்ச காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தன் கூட வீட்டிலேயே இருக்க முடியாது. நாங்கெல்லாம் வந்து நீதிக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறோம். ஆகாச அடிச்ச அந்த காவல்துறை அயோக்கிய பயல்க இந்நேரம் வந்து ஓடி ஓடி ஒளிவாங்க. ஏன்னா அது அந்த பணத்தை பூரா எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடைசியில அவனோட வேலை போயிடும். அதை நினைக்கிறான் நம்மளை கைது பண்ணி உள்ளக்க வைக்க மாட்டாங்கன்ட்டு. கைது பண்ணி வைக்க போற காலம் கூடிய விரைவில் வரும். இந்த எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த 16 காவல்துறை அதிகாரி அயோக்கிய பயல்களை கம்பி எண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் 40 கொலைகள் நடந்திருக்குது. காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டது மட்டும் 40 கொலைகள். தேவேந்திர குல சமுதாயத்தை இப்ப நீங்க வந்து என்னண்டா, அவங்க வந்து எல்லா சமூக மக்களையும் அரவணைச்சு போறதுனால, அன்பா இருக்கிறனால, பாசமா இருக்கிற தேவேந்திர குல சமுதாயத்தை தான் பார்த்திருப்பேன். அண்ணன் பசுவதி பாண்டிய அண்ணனுடைய வழியில வந்தவங்க, அவர் வழியை பின்பற்றதுனால என்ன பண்றாங்க, நம்ம தமிழ் தேசியம் தமிழ் சார்ந்து தமிழ் குடிகளை ஒன்றிணைக்கணும், நம்ம வந்து ஆயுதம் எடுக்கக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து நேர்மை அது பண்ண. இன்னைக்கு அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடிய சமூகமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல சமுதாயம் தான். அதே மாதிரி அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டது இந்த தேவேந்திர குல சமுதாயம் தான். நான் ஒரு கோனார் சமுதாயத்தில் பிறந்தவன் இந்த தேவேந்திர குல சமுதாயத்துக்காக போராடுறேன்னா அது இன்னைக்கு நேற்று எங்களுடைய உறவுகள்ல. இந்த பூர்வீக தமிழ் சமுதாயம் உருவான காலத்திலிருந்து குறவனாகவும் கோணாராகவும் தேவேந்திர குல சமுதாயம் இன்னும் இருக்கின்ற தமிழ் சமுதாயம் எல்லாம் இங்க இருக்கிற சில அயோக்கிய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கெல்லாம் உயர்ந்த சாதி, நாங்கெல்லாம் அந்த பரம்பரை இந்த பரம்பரை. எல்லா பேருமே முதல்ல தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய பிரிவினைகளை உருவாக்குறதே இந்த திருட்டு அயோக்கிய பயில்கள் தான். திராவிட கொள்கை என்னன்னா நம்மளை ஜாதியா பிரிக்கணும், நமக்குள்ள வந்து பிரிவினைகளை உருவாக்கணும். காவல்துறை வந்து வெள்ளக்காரங்காலத்துல இருந்த காவல்துறையை விட அதை விட இப்ப கொள்ளக்காரங்கிட்ட இருக்கிற காவல்துறை தான் ஆபத்தானவர்கள். இந்த திராவிட காவல்துறை எப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட என்ன சொல்லுவேன், கோணாரும் தேவேந்திரனும் சேர்ந்துடக்கூடாது, கோணாரும் நாடாரும் சேர்ந்துடக்கூடாது, இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம் ஒன்னா சேர்ந்துடக்கூடாது. அதுல வந்து எப்பயுமே என்னன்னா திராவிட காவல்துறை வந்து அவ்வளவு இதா இருப்பாங்க. இங்க இருக்கின்ற உண்மையா இந்த மக்களை வந்து புரிஞ்சுக்கோங்க. காவல்துறை அதிகாரிகள் நாங்க எல்லாத்தையுமே பேசணும் இல்ல, தப்பு செய்யற காவல்துறை அதிகாரிகளை தான் நாங்க பேசுறோம். நாங்கள்லாம் வந்து நேர்மையானவர்கள், நாங்கள்லாம் வந்து லஞ்சம் வாங்கல, நாங்கள்லாம் எந்த அதிகாரிக்கு எந்த அமைச்சருக்கும் பயப்பட மாட்டோம், திமுக காரனுக்கு பயப்பட மாட்டோம்ல சொல்ற போலீஸ்லாம் இல்லை. நீங்க இங்க பேசுவீங்க, அதுக்கு அங்கிட்டு போனா அது ஒரு போன் போட்டவொடனே ஐயா சொல்லுங்கன்றீங்க. ஆனா இந்த மக்கள் தான் உங்களுக்கு எஜமான். இந்த மக்களுக்கு சொல்றதை நீங்க கேட்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அவெல்லாம் வந்து 1ஆம் நம்பர் திருட்டு பையன். திருடன்றால திமுக மட்டும்தான் திருடன் இல்லை, திராவிட கொள்கை உள்ள அத்தனை பேருமே திருட்டு பயல்கள் தான். நாங்க திருடனை வந்து எப்பயுமே நாங்க மதிக்க மாட்டோம். காவல்துறையில இருக்கிற உளவுத்துறையா இருக்கட்டும், உளவுத்துறை அதிகாரிகள் முதல்ல வந்து காவல்துறையில ஒழுக்கமா இருக்கிறவங்க யாரு, அவர்கள் பணி செய்கிறார்களா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்க எடுத்து இதற்கு தனி ஆணையம் அமைக்கணும். காவல்துறையில இன்னைக்கு 90% குற்றவாளிகள் இருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகளே குற்றவாளிகளாக இருக்காரு. சூதாட்ட கிளப்புல போய் பார்த்தீங்கன்னா சீட்டாடுற விளையாடுற இடத்துலயே போலீஸ் தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. மதுக்கடையை வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதுரைக்குள்ள மதுக்கடை வச்சுக்காங்க. பாதி பேர் வந்து போலீஸ் அதிகாரிகளா ரிட்டையர்ட் ஆனவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், அது போக போலீஸ் அதிகாரிகளை சில பேர் மதுக்கடைகளை இந்த சீட்டாட்ட கிளப்பு வச்சு நடத்துறாங்க. அப்ப குற்றத்தை செய்யக்கூடிய நபர்களை காவல்துறையினும் போது அப்ப நம்ம யார்கிட்ட போய் புகார் கொடுக்கிறது? ஏதாவது கேள்வி கேட்டா உடனே வந்து பொய் வழக்குகளை போடுவார். இவர்கள் வந்து காவல்துறையை பணி செய்ய விடல, இவர்கள் வந்து காவல்துறை ஆயுதத்தை வைத்து மிரட்டினார்கள். இங்க ஆயுதத்தை வைத்து மிரட்டுவது 5 நிமிஷம் தான். அப்பனா நீங்க போலீஸ் வேலையே பார்க்க முடியாது. நாங்க வந்து நீதி நேர்மை நியாயமா போகணும்னு இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டம் இந்த 57 நாள் இந்த மக்கள் போராடுறாங்க. ஒரு துளி கூட அந்த காவல்துறை அதிகாரிகள் நேர்மையா இருந்திருந்தா அந்த காவல்துறை அதிகாரியை கைது செஞ்சிருக்கணும், எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். நீதித்துறை கிட்ட போய் ஐயா இவங்க தான் அடிச்சாங்க, இவங்க தான் கொண்டாங்க என்று சொல்லி
அது போக வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது போக இந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு போலீஸுக்காரன் அடித்து கூட்டிகிட்டு போகணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எந்த காயமே இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த டாக்டர்லாம் தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணோம்னா அவனையும் சிறைச்சாலையில் கம்பி என்ன விடணும். அந்த அயோக்கிய நாயகனால் தான் பொய் சர்டிஃபிகேட் கொடுக்கறது. அடிப்பட்ட போலீஸுக்கு அப்படிதான் எவனை அடித்தாலும் சரி, அடிச்சுட்டு வந்தால் டாக்டர் வந்து எந்த காயமும் இல்லை, அடிக்கலை வைக்கலைன்னு சொல்லிட்டு அவனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். நம்ம எவன் அடித்தாலும் சரி அடிக்கலாம் சரி, நீதிபதிகிட்ட நீங்கள் எப்பயுமே எந்த இடத்துல அடித்தாங்க, எப்போ அடித்தாங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொன்னதுனால தான் இன்னைக்கு ஆகாஷோடைய மரணத்தில் வந்து நீதிமன்றமே இதை இது பண்ணியிருக்கு. இந்த காவல்துறை அதிகாரிகள் என்னைக்காவது நீங்கள் மக்களுக்காக சேவை செய்யுங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்கள் எங்களோட சேர்ந்து போராட்டத்துக்கு வாங்க, எங்கள் கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா காவல்துறை கூப்பிடுங்க. உங்களை காவல் நிலையத்தில் போலீஸ் ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் இல்லை, மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருங்க, இதை எதாவது பிரச்சனை பண்ணுறோன்னா நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் உட்காந்து வேடிக்கை பாருங்கள். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் முதல்ல வந்து நேர்மையை கடைப்பிடிங்க. காவல்துறை அதிகாரிகளால் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் குற்றங்கள், இந்த பாலியல் வழக்காக இருக்கட்டும், மதுக்கடைகளாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் 90% காவல்துறை அதிகாரிகளால் தான் குற்றங்களே நடக்குது. திமுக காரன் முதலமைச்சர் விற்கிறானா அவனை தூக்கி உள்ளக்க போடு. நீ என்ன பண்ற? அவன் வேலையை விட்டு கூட தூக்கட்ட. அமைச்சராக இருக்கிறானா, அமைச்சர் வந்து மதுக்கடை வச்சிருக்கிறானா, கஞ்சா விற்கிறானா, போதை மாத்திரை விற்கிறானா, அவனை அமைச்சரை வீட்டுக்குள்ளே போய் அடித்து இழுத்து பரப்பரன்னு ரோட்டில் இழுத்துட்டு வந்து அதை மேலே எப்பேரை போட்டு உள்ளக்க வச்சிங்கன்னா நீ உண்மையான ஒரு காவல்துறையாக மக்களே பாராட்டுவார்கள். நீங்கள் அமைச்சருக்கு எடுபடியாக இருக்கிற சில அயோக்கிய பயில்கள் ஒவ்வொரு ஊருக்கு மதுக்கடைகளை வச்சுக்கிறாங்க. பாட்டில் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிற அந்த நாய்களுக்கு நம்ம வந்து அடிமையாக இருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள், உங்களுடைய பிள்ளைகள் நம்ம நேர்மையாக, எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பா வந்து எந்த காவல் நிலையத்திலையும் ஒரு 10 பைசா லஞ்சம் வாங்கினதில்லை, எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் காவல்துறையா எங்கள் அப்பா வந்து ஒரு நேர்மையானவர், எங்கள் தாத்தா நேர்மையானவர்னு உங்களுடைய பரம்பரை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு காவல் நிலையத்தில் வந்து காவல் நிலையம்னாலே போகிறதுக்கே வேணாம்ன்றாங்க. காவல் நிலையத்துக்கு போனால் இந்த காலமும் நேரம் தான் வீணடிக்கும். நேற்று கூட மதுரையில் ஒரு பிரச்சனை, அந்த மதுரையில் இருக்கிற பிரச்சனை, சத்திரப்பட்டி இன்ஸ்பெக்டர் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுங்க, இந்த கேஸ் 2 பேர் மேலே போட்ட 10 பேர் மேலே போட்ட வழக்கை நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி 1 லட்ச ரூபா, அதுக்கு கூட 50,000 ரூபா போட்ட ஃபோன்பே நம்பர் என்கிட்ட இருக்குது. அந்த நம்பர் கூட என்கிட்ட இருக்குது. போலீஸ் வந்து லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடித்த வேண்டியும் காசு வாங்குறீங்க, அடி வாங்கின வேண்டியும் காசு வாங்குறீங்க. காவல்துறை அதிகாரிகள் நம்ம நேர்மையாக இல்லாததுனால தான் காவல்துறை மீது மக்களுக்கு ஒரு இது கூட இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மது அருந்தி விட்டு நடு ரோட்டில் கண்ட இடத்துல மது குடிப்பாங்க, கண்ட இடத்துல கஞ்சாவை குடிப்பாங்க, கண்ட இடத்துல பெண்கள் நடந்து போக முடியாது. அப்போ இதை வந்து தடுக்கக்கூடியது காவல்துறை பார்த்தா பயப்படணும். ஐயா நம்ம ஐயா இருக்கிறாரு, அதிகாரி இருக்கிறாரு, அவர் நேர்மையானவர், அவர் பார்த்தா பயப்படணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? காக்கி சட்டையை போட்டோம், நம்ம தான் ராஜான்றது. மக்களுக்கு வந்து நீங்கள் உண்மையிலே நேர்மையாக இருங்க, நாங்கள் உங்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடுவோம். இந்த ஆகாஷ் கொலைக்கு உண்மையான அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு போலீஸுக்காரன் அந்த அந்த அடிச்சு கொண்ட 16 பேருடைய காவல்துறை அதிகாரிகள் எவனுமே வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. நாங்களே என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போய் அவனை தூக்கிட்டு வந்து அவனை எந்த இடத்துல ஆகாஷ் அடித்தானோ அந்த இடத்துல நாங்கள் கட்டி வைப்போம். முடிஞ்சால் எங்கள் மேலே நீ வழக்கு போடு. நாங்கள் நேர்மையாக நாங்கள் 57 நாள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து அந்த அடித்த போலீஸுக்காரனை பூரா தூக்கிட்டு வந்து அதே இடத்துல அந்த பாலத்திலே கட்டி வச்சோம்டா காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் அசிங்கம். ஐயோ நம்ம காவல்துறை அதிகாரிகளை பூரா நடு ரோட்டில் ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாடு பூரா இருக்கிற தேவேந்திர சமுதாயமாக இருக்கட்டும், தமிழ் சமுதாயமாக இருக்கட்டும், அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து தூக்கிட்டு வந்து இதே பாலம், இந்த பாலத்தில் வந்து குதிச்சான்னு சொல்லி பொய் சொன்னாங்க பார்த்தீங்களா அயோக்கிய பயிலுக, அதே இடத்துல அத்தனை காவல்துறை 16 காவல்துறை அதிகாரிகளையும் கொண்டு வந்து கட்டி வைப்போம். நீ உண்மையிலே என் மேலே வழக்கு போடு. நான் நினைச்சா மட்டும் இல்லை, தமிழ் சமுதாயம் நினைச்சா காவல்துறையவே நாங்கள் வந்து தண்டிக்க முடியும். அதற்காக எங்களை தவறான பாதைக்கு கொண்டு போகிறதும் எங்களை நல்வழிப்படுத்துறதும் காவல்துறை அதிகாரத்தான் இருக்குது. நீதிபதி நேர்மையாக செயல்படவில்லை தடுக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திமுகவுடைய எடுபடி அரசு வழக்கறிஞர். அவன் யார் என்று பார்த்தா அவன் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்.
ஏன்னா அதை வந்து உண்மையிலே அந்த அரசு பிபிஐ வந்து செயல்படலைன்னா அவனை வந்து அவன் மேலே வந்து மேலிடத்துல புகார் கொடுத்து அந்த அரசு வழக்கறிஞரை உடனடியாக இடமாற்றம் செய்வோம். அடுத்து அதை வந்து வழக்கறிஞர் வேலையே பார்க்க முடியாது. அதை நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம திமுகவுடைய பிபிஐ அரசு வழக்கறிஞர் நீதிபதியை மாற்றுறதுக்கு கூட தகுதி என்னன்றது தெரியும். நீதிபதி தப்பு பண்ணா கூட நீதிபதி மேல என்ன பண்ணனா நம்ம நீதிபதியை மாற்றலாம். காவல்துறை அதிகாரிகள் என்ன தவறு செய்தால் நம்ம என்ன பண்ணா அவங்கள மாற்றலாம். எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் பொது இடத்துக்கே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து நீதிபதியை மாற்றிருக்கிறோம், கலெக்டரை மாற்றிருக்கிறோம், காவல்துறை உயர் அதிகாரிகளை மாற்றிருக்கிறோம். இந்த மானாமதுரையில் இந்த 57வது ஆர்ப்பாட்டம் தான் கடைசி ஆர்ப்பாட்டமாக இருக்கணும். நாளைக்கு இந்த மக்களுடைய செய்தி காவல்துறை அதிகாரியை கைது செய்துட்டோம் என்ற பேர் வர வேண்டும். அப்படி அவர்கள் அந்த கைது செய்யவில்லை என்றால் அத்தனை காவல்துறை அதிகாரிகளை நாங்களே அவன் வீட்டுக்கு போய் தூக்கிட்டு வந்து அந்த பாலத்தில் கட்டி வைப்போம். அதனால் எங்கள் மீது வழக்கு வந்தாலும் பரவாயில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தேவேந்திர சமுதாய உறவுகளுக்கும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் தாய்நாடு மக்கள் கட்சி துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். தமிழ்